வணக்கம். இந்த ஈரான் அமெரிக்கா தொடர்பான போர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அமெரிக்கா ஈரான் இடையில் நடக்கிற இந்த போர் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லலை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. தி வார் இஸ் க்ளோஸ் டு ஓவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தாங்க. அந்த சண்டை ஓரளவுக்கு முடிய போகுது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொல்கிறாரா, இல்லை நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்கிறாரா அப்படிங்கிறத இன்னும் அவரே அஃபிஷியலாக இன்னும் வேறு எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. நாங்கள் தோத்துட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அந்த மாதிரியான எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. அவர் இன்றைக்கி முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும்ன்ற மாதிரியான கதையை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காரு தவிர, அந்த வரிசையில் இப்போ அவர் சொல்லியிருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் க்ளோஸ் டு ஓவர். ஏற்கனவே ஒரு ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்திலே திருப்பி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட பிளானாக இருக்குது. ஸோ அது இந்த வாரத்தோட கடைசியில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சர்வதேச இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ ஏன் அவர் திடீர்னு வார் க்ளோஸ் டு ஓவர் அப்படின்னு ஏன் அவர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு சைனா தான் பின்னாடி இருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் சைனா அதை திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள், இதில் எந்த ஆதாரத்தோடு நீங்கள் சைனா மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, இதில் எந்த விதமான அடிப்படை ஆதாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சைனா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதாவது சைனாவோட வெப்பன்ஸை தான் ஈரான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சைனா ஒரு வலுவாக சூடு வச்ச உடனே அமெரிக்க அதிபர் கொஞ்சம் பார்ட்டி பம்முது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்க தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. சைனாவை சீண்டி பார்க்குறது இது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்க அதிபர் க்ளோஸ் டு ஓவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ இன்றைக்கே போர் முடிஞ்சிருமா, நாளைக்கே போர் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிருக்கிறவங்களுக்கு அமெரிக்க அதிபர் கையில் தான் அதுக்கான முடிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் க்ளோஸ் டு ஓவர்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னடா இது அமெரிக்காவுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவோட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கடற்படையில் இருக்கிற ஒரு சர்வைலன்ஸ் ட்ரோனு அது திடீர்னு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காணாமல் போயிடுச்சா, என்னைக்கு காணாமல் போச்சு, என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, MQ-4C ட்ரிட்டான் அப்படிங்கிற இந்த ட்ரோன் கடந்த 9ஆம் தேதி கீழே விழுந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய கடற்படை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் அமெரிக்க கடற்படையால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்க கடற்படையில் இருக்கிற ஒரு 10 ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதில் இந்த ட்ரோனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த ட்ரோனில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டோம்னா, 240 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஒரே ஒரு ட்ரோன் 240 மில்லியன் அமெரிக்கன் டாலர். திடீர்னுலாம் அப்படி சாதாரணமாக கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. அது எங்கே விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ட்ரோன் பெர்ஷியன் கல்ஃப் அப்படிங்கிற பகுதியில் விழுந்து நொறுங்கியிருக்கு. இதை ஈரான் தான் இதை சுட்டு வீழ்த்துச்சா, இல்லை நிஜமாலுமே அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க சைட்லேருந்து சொல்லலை. அப்படி அந்த ட்ரோனில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்தாலும் கீழே என்ன நடக்குது அப்படிங்கிற ரொம்ப துல்லியமாக கணித்து அப்படியே பர்ஃபெக்டாக ரியல் டைமில் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும். இது வானத்தில் இருக்கிற ஒரு கண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி அந்த ட்ரோனில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை புறப்பட்டுச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸ் கண்டினியூஸாக இது பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஹைடெக் ட்ரோன் உலகத்திலே வேறு எங்கேயும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. போர் ரிலேட்டடான செய்தி தான், ஆனால் அமெரிக்காவும் இல்லை, ஈரானும் இல்லை, ஆனால் இது ரிலேட்டடான தகவல் தான். இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் துபாயோடைய விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். துபாய் இந்த நாட்டுக்கு நீங்கள் சுற்றுலா வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பெரிய பெரிய விளம்பரங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். அந்த விளம்பரங்களில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஹோட்டலை காட்டுவாங்க. கடந்த 26 வருஷமாக ஒரு ஹோட்டல் ரொம்ப அந்த துபாயோடைய பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குது. அந்த ஹோட்டல் பேர் ஜுமைரா அல் அரப். இந்த ஜுமைரா அல் அரப் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாய்மர படகு மாதிரியே அந்த ஷேப்லேயே இருக்கும். இந்த ஜுமைரா அல் அரப் அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் ஏற்கனவே இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற சண்டையில் பர்டிகுலராக இந்த ஜுமைரா அல் அரப் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் மேலே ஒரு சில சின்ன சின்ன உடஞ்ச பாகங்கள் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஸ்டார் ஹோட்டலுடைய ஒரு சில பாகங்கள் சேதமடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால 26 வருஷமாக அட் எனி காஸ்ட் இந்த ஹோட்டல் இயங்காமல் இருந்ததே கிடையாது. முதல் தடவையாக
இந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. க்ளோஸ்னா டெம்பரரியான ஒரு ரெனோவேஷன் ஒர்க் தான். ஏற்கனவே அடைஞ்ச அந்த என்னென்ன டேமேஜ் ஆயிருக்கோ அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு மட்டுமே இவங்களுக்கு ஒரு 18 மாதங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 18 மாசத்துல தேவையான ரெனோவேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு அடுத்த வருஷம் இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திரும்ப வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு எப்படி ஒரு கடனால தத்தளிச்சாலும் அந்த கெத்தை விடாம அப்படியே ஒரு மாதிரி பில்டப்பா ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு பிம்பத்தை எப்படி குடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஎம்எஃப். இந்த ஐஎம்எஃப் வந்து பல தடவை உங்க நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள்லாம் குடுக்கணும்னா, உங்க கையில குறைஞ்சபட்சமான ஒரு ரிசர்வாச்சும் இருக்கணும். அந்த ரிசர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகையாச்சும் உங்ககிட்ட உங்க கவர்மெண்ட்ல கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் பல தடவ சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும், கிட்டக்க போய் கொஞ்சம் டைம் குடுங்களேன். எங்ககிட்ட பணம் இல்ல. அப்படிங்கிற மாதிரி கெஞ்சின ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுவரைக்குமான ரெக்கார்ட்ஸ்ல. அப்படி கடனால ரொம்ப மூழ்கி போயிருக்கிற எதுக்குமே இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம். மாட்டு சாணத்துக்கெல்லாம் டாக்ஸ் போடுற அந்த ஒரு ஊர்ல. இப்படி கடன்ல சிக்கி தவிக்கிற பாகிஸ்தான்ல இன்னும் ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அரபு நாடுகளுக்கு ஒரு கணிசமான தொகை குடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது நாங்க ரொம்ப கடன்ல இருக்கோம். எனக்கு கொஞ்சம் காசு குடு, காசு குடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பல தடவ அரபு நாடுகள் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன திருப்பி குடுக்குறதுக்கு ஒரு கெடு இந்த மாசத்துடைய கடைசியில ஒரு கெடு முடியறதா இருந்துச்சு. இந்த நிலைமையில இந்த ஈரான், அமெரிக்கா போர காரணமா காட்டி பாகிஸ்தான் போயி அரபு நாடுகள் கிட்ட, "எங்களால இப்ப பணம் திருப்பி குடுக்க முடியல. வேணும்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தர்றீங்களா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன நீங்க இன்னும் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துங்கன்னு சொல்லி, அரபு நாடுகள்லயும் அவங்களும் கொஞ்சம் ஃபண்ட் ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அவங்க கட்ட வேண்டிய தொகை வந்து $5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வாங்கியிருக்காங்க அரபு நாடுகள் கிட்ட இருந்து. இப்போ கூடுதலா இன்னும் ஒரு $3 பில்லியன் அமெரிக்க டாலர் நாங்க காசு தர்றோம், நாங்க கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா, அப்புறம் உள்ளிட்ட ஒரு சில அரபு நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு $3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கடனா குடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுனால, ஐயோ! எனக்கு இன்னும் காசு தர்றீங்களா? இன்னும் கடன் தர்றீங்களா? ஐயோ! என்ன செய்வேன்னு தெரியலையே! அப்படின்னு குதிக்காத குறையா ஒரு ரொம்ப சந்தோஷத்துல பாகிஸ்தான் இப்போதைக்கு இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு நெனச்சு பாகிஸ்தான் தற்காலிகமா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்காங்க. அந்த இன் பிட்வீன் கேப்ல தான் இந்த அமெரிக்கா, ஈரானுடைய பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்ல நடக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, பாகிஸ்தானுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுடைய குட்வில்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். சரி, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஈரான், அமெரிக்கா போர்னால உலகமே முடங்கிருச்சு. எங்கேயுமே ஆயில் இல்ல. பெருசா பல நாடுகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ நெறைய இடங்கள்ல லாக்டவுன்லாம் போட்டுட்டாங்க. நெறைய இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்துட்டாங்க. இவ்வளோ தான் நீங்க எண்ணெய் வாங்கணும். இவ்வளோ தான் லிமிட்டு. நீங்க இத்தனை லிட்டர் தான் பெட்ரோல் போடணுங்கிற அளவுக்கு கூட கேப் வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நிலைமையில இதுக்கு அப்படியே நேர் எதிர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நார்வேன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்ல ரொம்ப மக்கள் தொகையே வந்து நம்ம சென்னையில இருக்கிற மக்கள் தொகையிலேயே பாதி பேர் தான் அந்த ஒட்டுமொத்த நாட்டிலேயே இருக்காங்க. இயற்கை வளங்கள் அவ்ளோ நிறைஞ்சிருக்கிற அந்த நாட்ல, திடீர்னு இந்த மார்ச் மாசத்துல மட்டும் ஆர்டரா குமியுது. என்ன ஆர்டர் அப்படின்னா, இந்த கச்சா எண்ணெய் எங்களுக்கு குடுங்க, எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி எல்லா நாடுகளும் இந்த நார்வேவ நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நார்வேக்கு திடீர்னு ஆர்டர் குமிஞ்சது என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க புரொடக்ஷன கன்னா பின்னான்னு ஏத்தியிருக்காங்க. 2023க்கு பிறகு ஒரு நாடு தங்களுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஏற்றுமதிக்கும், இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் கணிசமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால, ஈரான், அமெரிக்கா சண்டை போடுறதுனால, கச்சா எண்ணெய் நார்வேல ரொம்ப ஓரளவுக்கு கம்மியா தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால, மொத்த பேரும் அங்க குமிஞ்சுட்டாங்க. அதனால மார்ச் மாசத்துல மட்டும் 68% அளவுக்கு இந்த கச்சா எண்ணெய வேற வேற கண்ட்ரீஸ் நார்வே கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இது போன வருஷம் மார்ச்ச கம்பேர் பண்ணும்போது 68% அதிகமா இருக்கு. எக்ஸஸா எங்ககிட்ட பணம் இருக்கு. நெறைய ஆர்டர் குமிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நார்வேல இருக்கிற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. இந்த போர்னால ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான அ ஏழ்மைலாம் வரும். சில நாடுகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலுக்கு மத்தியில, இப்படியும் ஒரு செய்தி இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். அடுத்ததா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த கோவிட்-19 பத்தி ஒரு சில தகவல்கள நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். வேகமா இன்னொரு கிருமி வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. கோவிட்-19 இன்னொரு கிருமி வேகமா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல நம்ம சொல்லியிருந்தோம். 22 நாடுகளுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவியிருக்கு அப்படிங்கிற தகவல நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ
அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22ல 30+ கண்ட்ரீஸ்க்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கு. சரி 30 நாடுகள் பரவுனா, உலகத்துல இருக்கிற ஒரு 190+ கண்ட்ரீஸ்ல 30 நாடுகள் போச்சுன்னா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப மக்கள் தொகை, அதுவும் ரொம்ப எலைட்டா இருக்கிற, ரொம்ப வல்லரசு நாடா இருக்கிற அமெரிக்காவுக்கு இந்த வைரஸ் வேகமா போயிருக்கு. அங்க வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கால இந்த சிசாடா அப்படிங்கிற இந்த வைரஸ் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அமெரிக்கால மொத்தம் 50 மாகாணங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 50 மாகாணங்கள்ல 31 மாகாணங்கள்ல இந்த சிசாடா வைரஸ் வந்து வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் ரொம்பவும் ஷாக்கிங்கா இருக்கு. சரி அந்த வைரஸ் பரவுச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா, முதல் விஷயம் அவங்களுக்கு வந்து தொண்டை கரகரப்பு இருக்கும். அப்புறம் காய்ச்சல் இருக்கும். இது ரொம்ப சாதாரணமா எல்லா ஃப்ளூ வைரஸ்லயும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இந்த சிசாடா உள்ள வந்தது அப்படின்னா, ஒரு வாமிட்டிங் அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். மூச்சு விடுறதுல ரொம்பவும் சிரமம் இருக்கும். ஸோ எச்சரிக்கையா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. கொரோனா ஒரு சின்ன இருமல், காய்ச்சல் அப்படின்னாலுமே, நீங்களே மருந்துகள் எடுக்காம உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவர்கள உடனடியா பார்த்து, அது என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கிறது உங்களுக்கும் நல்லது. உங்களுடைய குடும்பத்தினர் அப்புறம் ஒரு சமூகத்துக்கே ஒரு நல்லது அப்படிங்கிறத இங்க நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி. வணக்கம்.